அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி பார்ப்போமா? 3 நபர்கள் ஒரு பயணத்துக்காக வெளியே செல்கிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது இரவு அடைஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் பயணம் செய்ய முடியாதுன்றதுனால அவங்க ஒரு குகையில் தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த குகையில் இருக்கும்போது மலையிலேருந்து ஒரு பாறை உருண்டு அந்த குகையோட வாசலை மூடிடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுலேருந்து வெளியே போகிறது எப்படி? அப்போது நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு இதுலேருந்து நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து பாதுகாப்பு பெற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க துவா செய்யணும்னு நினச்சதை விட அவங்க எப்படி துவா செஞ்சாங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நபர் எப்படி துவா செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், எனக்கு வயசான பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு உணவளிச்சிட்ட பிறகு தான் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் அடிமைகளுக்கும் நான் உணவு கொடுப்பேன். ஒரு நாள் நான் விறகு எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டேன். திரும்பி வரது பார்க்கும்போது என் பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப மனசு இல்லாமல் நான் அப்படியே பாலை வச்சுக்கிட்டே நின்றுட்டேன். அவங்க எழும்புறதுக்கு காலையில் ஆயிடுச்சு. என் பசங்க பசியில் அழுதுகிட்டே என் கால் அடியில் தூங்கிட்டாங்க. என் பெற்றோர்கள் எழுந்த பிறகு அவங்க பால் குடித்த பிறகு தான் நான் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாலை கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் இந்த செயலை உன் பொருத்தத்திற்காக செஞ்சுருந்தேன்னா இந்த கஷ்டத்துலேருந்தே எங்களை நீக்கி அருள் அப்படின்னு அவங்க துவா செய்கிறாங்க. அப்போ அந்த பாறை கொஞ்சம் விலகுது. 2வது நபர் எப்படி துவா செய்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், எனக்கு என் சித்தப்பாவோட மகளை ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட நான் என் விருப்பத்தை சொல்லும்போது அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. பல வருஷங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு வறுமை நிலைமை வருது. அப்போ அவங்க உதவிக்காக என்னை தேடி வராங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு 120 தினார் தரேன், ஆனால் நீங்கள் என் ஆசைக்கு அடிபணியணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. நானும் அவங்கக்கிட்ட நெருங்கினேன். அப்போது அந்த பெண்மணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள விட்டு விலகிட்டேன். அவங்களுக்கான கூலியும் நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ், நான் இந்த செயலை உனக்காக செஞ்சுருந்தேன்னா, உன் பொருத்தத்திற்காக செஞ்சுருந்தேன்னா, யாரெல்லாம் இந்த கஷ்டத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுன்னு அவங்க துவா செய்கிறாங்க. அப்போ அந்த பாறை நகருது. ஆனால் அந்த பாறை வழியாக வெளியே போக முடியாத அளவுக்கு அந்த பாறை நகர்ந்துடுச்சு. 3வது நபர் துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் என்னோட வேலைக்காரர் ஒருத்தர் அவரோட சம்பளத்தை வாங்காமல் போயிட்டாங்க. நான் அந்த சம்பள தொகையை வச்சு நான் நிறைய பலன் பெற்றேன், செல்வந்தர் ஆயிட்டேன். கொஞ்சம் வருஷம் கழித்து அதே நபர் அவங்களோட கூலியை கேட்டுட்டு வந்தாங்க. என் கூலியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது எல்லாமே உங்களோட கூலி தான், இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே உங்களது தான் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன். இது நான் உன் பொருத்தத்திற்காக செஞ்சுருந்தேன்னா, யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த கஷ்டத்தை விட்டு நீக்கி அருள் அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்க. அப்போ அந்த பாறை எல்லாமே நகர்ந்துடுச்சு. பார்த்தீங்களா, அல்லாஹ் கிட்ட கேட்டால் எவ்வளோ நடக்குதுன்னு. நம்ம செய்கிற எல்லா செயலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்யணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட கேட்டுவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்டுவாங்க. அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.